வணக்கம் மக்களே. நம்ம தற்கொலை விஜய் அவர்கள் அரசியல் பற்றி கொஞ்சம் கூட புரிதல் இல்லாமல், அரசியல் பற்றி, அரசியலோட வரலாறு பற்றி எதுவுமே தெரியாமல், தமிழ்நாட்டின் அரசியல் பற்றி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது கொஞ்சம் கூட அதை பற்றி ஆராயாமல், சும்மா ஏதோ சினிமாவில் டைலாக்ஸ் பேசுகிற மாதிரி ஒரு கூட்டத்திலும் டைலாக்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் எதுக்கு பேசுகிறாருன்னா அவங்க ஃபேன்ஸை ட்ரிகர் பண்ண தான் பாதி பேசிகிட்டு இருக்காரு. அவங்க ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க, எப்பயும் அவங்களுக்கு ஆல்ரெடி பழகினது தானே. ஃபஸ்ட் ஷோ போயிட்டு ஓகே விஜய் சார் இந்த மாதிரி கை தூக்கினா உடனே கத்துவாங்க, விசில் அடிப்பாங்க. ஸோ அதே மாதிரி இவங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க அப்படி ஃபாலோ பண்ண சொல்லி இவரும் ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி தான் போயிட்டுருக்கு. ஏதோ சும்மா பேச்சுக்கு நம்ம அரசியல் பண்ணணும், ஜனங்களை ஏமாற்றணும், தமிழ்நாட்டை நம்ம பிஎம்க்கு மோடிக்கு வித்துடணும், அவரு தான் அவரோட மோட்டோ. நம்ம இவரை சொல்லி ஒரு குத்தமும் இல்லை. ஏன்னா இவர் ஒரு பூம்பு மாடு தான், விஜய் அவர்கள் ஒரு பூம்பு மாடு தான். ஏன்னா அவரை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம பிஎம் சார் தான். அவர் சொன்னால் தான். இப்போ அவர் தான் சொல்லியிருப்பார், நான் பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி. ஓட்டு போட்டதுக்கப்புறமா நீ அப்புறமா கூட்டணி போடு, யாரும் எதுவுமே பண்ண மாட்டாங்க. இது ஒரு டேக்கிள் தான், இது ஒரு வாய்ப்பு இருக்குது மக்களே. சரி, அதை விடுங்க, அதை பற்றி பேசினா போகணும். ஏன்னா அவரோட சரியான ரூலரும் இல்லை, சரியான பொலிட்டிஷியனும் இல்லை, ஜஸ்ட் ஃபார் ஒரு ஜோக்கர் தான். அடுத்த விஷயம், ஆக்சுவலி அவர் எந்த ஒரு கூட்டம் ஸ்டார்ட் பண்ணாலும், எந்த ஒரு கூட்டத்துக்கு போனாலும் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 5 சிலைகளுக்கு பூக்கு போட்டுட்டு தான் தொடங்குவார். அந்த 5 சிலைகள் யாருன்னு கூட அவர் பேர் தெரியுமா கூட தெரியல. அவங்களோட வரலாறு அவர் படிச்சிருக்காரான்னு கூட தெரியல. சும்மா பூ வச்சிருக்காங்க, போட்டுடலாம், ஜனங்க பார்க்குறாங்க, 4-5 பேர் ஃபோட்டோ ஷூட்டில் விழுந்துடலாம், ஓகே அதை பேப்பரில் போட்டுருவாங்க. அப்போ ஓகே இவர் பாருங்கப்பா நம்ம தலைவர்களுக்கு எல்லாமே புகழ்கிறாங்க, தலைவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க, ஸோ இவர் சரியான தலைவர் நினச்சிட்டு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு ஏமாற்றோட ட்ரிக்ஸ் தான் அதுவும். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம அம்பேத்கர் சார் அவர்கள் இருப்பாங்க, அதுக்கப்புறமா நம்ம பெரியார் இருப்பாங்க, அதுக்கப்புறமா அண்ணா அவர்கள் இருப்பாங்க, அதுக்கப்புறமா நாச்சியார் அம்மா இருப்பாங்க, அதுக்கப்புறமா கடைசி அஞ்சலி அம்மான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த அஞ்சலி அம்மா அவங்க யாருன்னு கூட அவருக்கு தெரியாது. மேபி அவர் குடும்பத்தை கூட பார்த்துருக்காலும் தெரியாது, அந்த குடும்பம் எங்கே இருக்குது, இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு கூட தெரியாது போல் அவருக்கு. ஏன்னா அந்த குடும்பத்தில் வாழ்கிறவர் அந்த அஞ்சலி அம்மாவுக்கு பேரனாகிய என் எழிலன், ஒரு டாக்டர் MBBS MD அவர்கள் இப்போது நம்ம திமுகவில் ஒரு எம்எல்ஏவாக இருக்கார். தெரியுங்களா? 1000 விளக்கு தொகுதி தெரியும்ல, அந்த தொகுதியில் அவர் எம்எல்ஏவாக இப்போது இருக்கார். அவர் எம்எல்ஏவாக இருக்கார் திமுக. ஓகேங்களா? அவங்க வம்சம் இருக்குது. இவர் சும்மா அதுதான் சொல்கிறேன், கொஞ்சம் கூட புரிதல் இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணணும்.